அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட ட்ரிங்கோ தமிழ் பாய். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்டா, ட்ரிங்கோலேயே மீன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ட்ரிங்கோலேயே மீன் நிறைய வேண்டிய அளவு எடுக்கக்கூடிய இடம் தான் ஹொட்வே டங்கி போட் சொன்னால் மாத கணக்குள்ள கடலுக்குள்ளே போய் நின்று மீன் எடுத்து வருவாங்க. அவங்களோட தொழில், அவங்களோட வேலை எப்படி, அதை நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அப்படி நைஸாக உங்களோட விரலால் அப்படி சின்ன ஒரு குட்டி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நானும் என் வீடியோகிராஃபரும் பைக் எடுத்து கொண்டு வந்து அப்படியே அட்னாப் சந்தியால் மேலே வந்து அப்படியே கொழும்பு ரோட்டுக்கு போட்டு நாலாங்கட்ட சந்திக்கு வந்து அப்படியே மட்டக்களப்பு ரோட்டுக்கு போட்டு அப்படியே தாண்டி மிக்சி தாண்டி வந்து அப்படியே தாண்டி மிக்சி தாண்டி ஒரு 200 மீட்டர் வரை கொட்வே வரும். அப்போ நாங்கள் அதை போகும்போது கொட்வே எங்களுக்கு வந்து அப்படியே வந்தீங்கன்னா இலங்கை கடல் துறை தளம் அப்படின்னு சொல்லி ஒரு போட் போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் உள்ளே தான் இருக்குது. அப்படி உள்ளே போனீங்கன்னா எப்படியுமே விட மாட்டாங்க செக்யூரிட்டி. எப்படியாவது கட்சி போயிருங்க. அப்படியே நேரம் உள்ளே போயிட்டு உள்ளேயும் தாண்டி அதையும் பாஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நேராக ரோட்டு போகும். அதுக்குள்ளே போவீங்க கேண்டீனும் குவார்டர்ஸும் மங்கள் இருக்குது. இந்த இஞ்சல் பக்கம் திரும்பினோடனே உங்களுக்கு தெரியும் கொட்பை. ஆனால் திரும்பும் போதே இல்லை சாமி ஒன்று இருக்குது, புத்தர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே நேராக போகத்தான் இருக்குது. அப்படியே நேராக போனால் நேரம் எங்களுக்கு தெரியறது வந்து ஃப்ரீமாக தான் தெரியுது. என்ன காரணம், போட் இல்லை, குறைவு. போட் இருந்தால் ஃப்ரீமாக மேலே தலைப்பு மாட்டேன் தெரியும்னா இவ்வளோ நாங்கள் எப்படி பார்க்க போனால் நிறைய போட்டுகள் நிற்கும். எல்லாம் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு அதில் அந்த சீசனுக்கு தான் வருவாங்க. எப்படி உள்ளே போனாங்கன்னா 6 மாதம் 5 மாதம் கடலுக்குள்ளே தான் குடும்பம் குட்டி புள்ள குட்டி எல்லாத்தையும் கவலையோடு மறந்துட்டு போய் கடலுக்குள்ளே நிற்பாங்க. ஏன் தொழில் இந்த போட்டெல்லாம் பழுதாக போயிட்டு இருக்கு, செஞ்சு கொண்டிருக்காங்க போல். இங்கே போட்டெலாம் வேறு லெவலில். இங்கே மீன் வந்து எவ்வளோக்கும் எடுக்கலாம், அவ்வளோ மீன் இருக்குது இங்கே, சொல்லவே முடியாது. அப்படி கிடக்கு. ஒரு போட் சாதாரணமாக இங்கே வருது, போட் ஒன்று டங்கி போட்டு வருதா இருந்தால் வேறு டங்கி போட்டு நாங்கள் இன்டர்வியூ எடுப்போம். போட் ஒன்றுலேயே மீன் இல்லை. ஆனால் இவங்கள்ட்ட மட்டும் அந்த ஒரு போட்டில் மட்டும் லாஸ்ட்டாக கொஞ்சம் மீன் இருந்துச்சு. அதுதான் இப்போ மீன் ஏற்றிட்டு இருக்காங்க. போட்டில் இருந்து எடுத்து ஏற்றிட்டு ஒரு ஊர் கொண்டு வாங்க. கொழும்பு போகும், எல்லா இடத்துக்கும் போகும். இது வந்து ஐஸ் அடிக்காத மீன். இந்த இதுக்குள்ளே இருக்க ஐஸ் அடித்த மீன். உங்களுக்கு அந்த ஐஸ் அடித்த மீனை காட்டுங்க. ஐஸ் அடித்த மீன் வெறி காட்டுங்க. இப்படி அவங்க எல்லாருக்கும் போகும் ஹோட்டலேருந்து. இப்போ சாதாரணமாக இப்போ இன்றைக்கு கொஞ்சம் போட்ஸ் குறைய இருக்குது. அதனால் வந்து வாகனம் இல்லை. இதே கொஞ்ச நாளால் ஒரு 2-3 நாளில் சரியான போட்டுகள், நிறைய போட்டுகள் நிற்கும். அதுதான் உங்களுக்கு காட்டுவோம். கொட்பையை சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். மீன் சாதாரணமாக உங்களுக்கு போட்டில் கொண்டு வந்து மார்க்கெட்டில் வாங்குறது அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பெரிய லெவலில் அங்கே தூரத்தில் ஒன்று தெரியுது, காட்டுறாங்க. இந்த அதுதான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி. அது சிமெண்ட் ஃபேக்ட்ரி. அதுக்குள்ளே ஃப்ரீமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ரீமாக விளங்காது. அந்த மழை மறைச்சிட்டு இருக்கு. காரணமான உங்களுக்கு தெரியும், உலகத்திலே 2வது 3வது இடத்துல இருக்கிற இடம் தான் ட்ரிங்கோ ஹார்பர். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த ஹார்பர் கடல் தான். எந்த பெரிய நம்மளை பிறண்டு போன டைட்டானிக் கப்பலை கொண்டு வந்து இதுக்குள்ளே பங்கர் பண்ணுறதா கொண்டு வந்தாலும் கொண்டு வர முடியும் இந்த இடத்துக்கு. ஏன்னா அவ்வளவுக்கு பேர்பட்ட இடம் இந்த சிவபூமி திருவண்ணாமலை. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வாங்க இந்த கடலுக்குள்ளே இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் பார்க்க முடியும். இப்போ நான் நிற்கிற போட் வந்து அவங்க தொழிலுக்கு வெளிக்கிட்டாங்க. அதனால் வந்து இதுக்குள்ள இன்ஜின் வேலைகள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தொழிலுக்கு போகிறாங்க, நடந்தாங்க. ஒயிலெல்லாம் மாற்றி அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இது தொழிலுக்கு ரெடி. தொழிலுக்கு போகிற வாகனம் போட் ஒன்று இருந்தால் அது ரன் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுவோம். கட்டாயம் பார்ப்பீங்க. லெவலில் தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து மிக்சி சிமெண்ட் ஃபேக்ட்ரின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ட்ரிங்கோ தான் இருக்குது. ட்ரிங்கோ என்றாலே எல்லாத்துக்கும் ஃபேமஸ். விசிட்டுக்கு சொல்லப்பட்ட இடம் ட்ரிங்கோவில் என்ன இல்லை, எல்லாம் இருக்குது. வேண்டிய அளவுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய இடம் நிறைய கிடக்கு. சொல்லப்போனால் ஸ்வாப்பா லைனுக்கு சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ இடம் கிடக்கு. பெரிய ஒரு பாலம் கிடக்கு. ஸ்ரீலங்காலே பெரிய பாலம் எங்கள் ஊரில் இருக்குது. ட்ரிங்கோவில் கினியாவில் இருக்குது. அப்படி கோணேஸ்வர் கோயில் இருக்குது. அது அப்படி நிறைய இடம். அதே மாதிரி ஒரு இடம் தான் இதுவும் ஒரு கெட்ட இடம். வேறு லெவலில் வியூவாக இருக்கும். நீங்கள் கேமராவில் பார்க்குறபடியாக உங்களுக்கு ஒரு அப்படி விளங்கும். நேரடியாக வந்து பாருங்கள். நேரடியாக வந்து பார்த்து வெற்றியாக இடம் ட்ரிங்கோ லெவல். அதெல்லாம் கடலுக்கு தொழிலுக்கு போகிற நேரம் அதெல்லாம் டீச்சர் ஃபுல் பண்ணிட்டு போவாங்க. வாங்க சரி, நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டாம்.
நாங்கள் இப்போ ஒரு தொழிலுக்கு போகிற ஒருத்தரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவர் சொல்லுவார் எப்படி தொழிலுக்கு போகிற எவ்வளோ நாள் இருக்குது, எத்தனை நாள் இருந்துட்டு வருவாங்க, எக்ஸட்ரா எல்லாத்தையும் நாங்கள் இப்போ அவர்கிட்ட கேட்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் தானே 3 கேள்வி. எத்தனை வருஷம் நான் கிட்டத்தட்ட 14 வருஷம் 14 வருஷம் கடை. எவ்வளோ காலம் இன்றைக்கு போட் எடுத்து போனீங்கன்னா எவ்வளோ காலம் நாளாகும் திரும்பி வர நாங்கள் 15 நாள் ஆகும். 15 நாளாக சில பேர் சொல்லுவாங்க 6 மாதம் 5 மாதம். அதெல்லாம் போகிறதுக்கு இருக்கு. அவங்க 3 மாதம் 2 மாதம் தொழிலுக்கு போவாங்க. நாங்கள் அப்படி நான் வலைக்கு போகிறோம்னா 15 நாளில் ரிட்டர்ன் பண்ணுறோம். வலை அது வலை ஓகே. இல்லை சில பேர் அந்த 6 மாதம் போகிற அப்படி அது என்ன தொழில்? அதுவும் சுருக்குலை போகிற போட்டு இதே போட்டோம் இல்லாட்டி இதில் பெருசு இதே மட்டும் பெருசு. அது 59 அடி 50 அடி போட்டு 14 வருஷமாக கடல் தொழில். இந்த சளி உங்களுக்கு இதில் வர இதே கூட வருமானம் காணுமா உங்கள் வீட்டுக்கு? எங்களுக்கு காணும் சந்தோஷம். நீங்கள் ஒரு நாள் கூட நினைச்சதுல தொழிலை விட்டு வெளியே போய் வேறு தொழில் செய்வோம்? இல்லை இல்லை அப்படின்னு நினைக்கிறது. பரம்பரை தான் எங்களை தொழில். பரம்பரை தொழில் தெரியாங்க. வெளியே போகிறாங்க. இந்த படிக்கணும் காலையெல்லாம் படிக்கும் டைம் போய்ட்டு 6 மணிக்கு பாத்திரம் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில் தருவாங்க. எடுத்த பாஸ்திரம் இன்ஜினு கொஞ்சம் பிரச்சனை உண்டு. நான் போவோம். இப்போ எங்களை 150 நோட்டிக்க மைல் 100 நோட்டிக்க மைல் வெளியாக கொடுக்க இல்லை. வெளியாக யார் விலை செட்டாக தான் கொடுப்போம். நீங்கள் எல்லாம் வெளியே எடுத்து கொண்டு போய் அந்த விஷயம் இல்லை அப்படி இல்லை. உங்களை நம்ம கைக்கு பஸ் கைச்சாங்க தான் நாங்கள் எத்தனை பேர் சாதனம் போய் நாங்கள் 5 பேர் வரும். சமையல் இல்லை இல்லை மாற்றமே செய்யலாம். கலந்து செய்யலாம். எனக்கு தெரியாது. எனக்கு காய்ச்சதுக்கு நன்றி. வீடியோ பார்த்தாக்கள் அந்த சப்ஸ்கிரைப் அது பெல் பட்டன் அது வாயில் வருது. பெல் பட்டனை மறந்து அமர்த்துங்க. இப்போ நாங்கள் வீடியோலாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. எல்லாம் ஓகே. சப்போர்ட் பண்ணுறாங்களா நன்றி. இன்னும் போட்டு தங்கி போட்டுக்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன். அப்போ நிறைய அண்ணாக்கள்ன்றாங்க. இவங்க தான் இந்த தொழிலுக்கு போகிறாக்கள். இந்த ஒரு அண்ணா அந்த ஒரு அண்ணா நிறைய பேர் இவங்க தான் சப்போர்ட் ஒன்று செஞ்சாங்க. தம்பி வாங்கடா எடுங்கடா. நன்றி. நீங்களும் வேலை செஞ்சீங்க? இதெல்லாம் கிடக்கு. இதெல்லாம் கிடக்க போகிறேன்.